அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அமின் ததக்குரு ஜீரானிம் பீதி சலமி மஸ்ததம் அன்ஜராமிம் முகுலத்திம் பிதமி மௌலாய சல்லி வசல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிமி. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا ترفعوا أصواتكم فوق صوت النبي إلى آخر آية. قال النبي صلى الله عليه وسلم إنما بعثتم معلما أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்து உண்டாகட்டுமாக. அந்த அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியீன்கள், குறிப்பாக அல்லாஹ்வினுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களான நம் அனைவர்களின் மீதும் இறையோனின் அருள் இன்றும் என்றும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வினுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களே, ஒரு புனிதமான, ஒரு சிறப்பான, ஒரு மகத்துவமான ஒரு மாதத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த மாதத்தின் பரக்கத்தால் நம்மவர்களையும் மகத்துவமிக்கவர்களாக, கண்ணியமானவர்களாக ஈருலகத்திலும் அல்லாஹ் ஆக்குவானாக. உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், பல கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த கருத்துக்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, ஒரு தலைவர் ஒரு கருத்துக்களை சொல்கிறார் என்று சொன்னால் அந்த கருத்து அந்த தலைவருக்கு சாதகமாக இருக்கும், அல்லது அவர்களை சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் உலகத்திலே ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் தனக்கு சாதகம் அல்ல, எல்லா மக்களுக்கும் சாதகமாக சொன்ன ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது அண்ணல் பெருமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் மறைந்து 1400 ஆண்டுகள் கழித்தும் அவர்கள் சொன்ன சொல்லை ஆய்வு செய்கிறார்கள். இன்றல்ல நேற்றல்ல, 1400 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தையை ஆய்வு செய்து சொல்கிறார்கள். அந்த சொல் என்ன இருக்கிறது? அதிலே பல பிரயோஜனத்தை தருகிறது, உடலுக்கு நன்மையை தருகிறது, நலவை தருகிறது என்று ஆய்வுகளில் சொல்லுகிறார்கள். நாம் அறிந்த செய்திதான். பொதுவாக நாம் தண்ணீரை குடிக்கிறோம், சாப்பிடுகிறோம். ஆனால் தண்ணீரை குடிக்கின்ற பொழுது, சாப்பிடுகின்ற பொழுது வலது கையிலே தான் சாப்பிட வேண்டும். இன்றைக்கு நம்மெல்லாம் பார்க்குறோம், நாகரிகம் என்ற பெயரிலே எத்தனையோ பேர்கள் ஒரு கையில் குடி இருக்கும், மறு கையிலே கடி இருக்கும், ஒரு கையிலே குடித்து கொண்டு மறு கையிலே கடியை சாப்பிடுவார்கள். இதை நாம் பார்த்திருக்கிறோம். இதே நேரத்தில் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையிலே இருக்கிறார்கள். அப்படி சபையிலே இருக்கின்ற பொழுது ஒருவர் இடது கையிலே தண்ணீரை குடிக்கிறார். எப்படிங்க? இடது கையிலே தண்ணீரை குடிக்கிறார். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல் பியமீனிக்க. அந்த தோழரை பார்த்து சொன்னாங்க,
வலது கையில குடிங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? லா அஸ்ததி, நான் சக்தி பெற மாட்டேன் அப்படின்னு சொன்ன என்ன, அதாவது அவருக்கு வலது கையால் தண்ணீரை குடிக்க முடியும், குடிக்கக்கூடிய அளவுக்கு கையில் அல்லாஹ் தஆலா ஆற்றலை கொடுத்திருக்கிறான். இருந்தாலும் லா அஸ்ததி, நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னார். ஆனால் பின்னால் பார்த்தால் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவரை பார்த்து வலது கையிலே குடியுங்கள் என்று சொன்னார்களோ அவருக்கு பிற்காலத்தில் வலது கையில் குடிக்க முடியாமல் ஆகிவிட்டது. ஆனால் அதை இன்றைக்கு ஆய்வு செய்கிறார்கள். ஏன் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீரை குடிக்கின்ற பொழுது, சாப்பிடுகின்ற பொழுது எந்த கையில வேண்டாலும் சாப்பிடலாம்ல, எந்த கையில வேண்டாலும் குடிக்கலாம்ல. ஆனா 1400 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லியிருக்கிறாங்க, வலது கையில குடிங்க, வலது கையில சாப்பிடுங்க, வலது கையில் ஒரு கால் முடியாவிட்டால் இடது கையில குடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. ஏன் என்ன என்று கேட்டுவிட்டு சொல்லிவிட்டு செல்லல, ஆய்வுகள் மேற்கொள்கிறார்கள். அப்ப ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார்கள். என்ன வெளியிடுகிறார்கள்? 1400 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன அந்த பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லை, கூற்றை ஆய்வு செய்து வெளியிடுகிறார்கள். யார் சக்தி இருந்தும் வலது கையிலே குடிப்பதற்கு சாப்பிடுவதற்கு வலது கை நன்றாக இருந்தும் யார் இடது கையை பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு அதிக அளவில் பக்கவாதம் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது என்பதை 1400 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன அந்த சொல்லை, அந்த ஹதீஸை இன்று ஆய்வு செய்து சொல்கிறார்கள் என்று சொன்னால், அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சொல்லை அத்தனையும் நீங்கள் ஆய்வு செய்து வைத்தாலும் அதிலே பல பிரயோஜனங்கள் இருக்கிறது, பல நன்மைகள் இருக்கிறது. அதே போல பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எப்படிப்பட்ட ஒரு நிலையாக இருந்தாலும் நீங்கள் நின்ற வண்ணமாக குடிக்காதீர்கள், நின்ற வண்ணமாக சாப்பிடாதீர்கள் என்று. இன்றைக்கு நவீன கால வசதி இருக்கிறது. ஆனால் நவீன சாதனைகள் எல்லாம், கருவிகள் எல்லாம் இல்லாத அந்த காலகட்டத்திலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடிப்பதாக இருந்தாலும் சாப்பிடுவதாக இருந்தாலும் அமர்ந்து கொண்டு சாப்பிடுங்கள். இன்னைக்கு நாம பார்க்கிறோம், எத்தனை பேர்கள் அதுதான் ஸ்டைல் அப்படி நினைச்சுக்கிட்டு எப்படி செய்வாங்க, நின்று கொண்டு டீ குடிக்கிறது. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். நம்ம என்ன செய்யறோம், நிறைய நம்ம பார்க்கிறோம். அது என்ன நினைக்கிறாங்க, ஒரு மாடல் நினைக்கிறாங்க. ஆனா 1400 ஆண்டுகளுக்கு முன்பு ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நின்று கொண்டு டீ குடிக்காதீங்க, தண்ணீரை குடிக்காதீங்க. அதை நாம என்ன செஞ்சிடறோம், ஒரு சாதாரணமா நினைச்சிடறோம். ஆனா அதை ஆய்வு செய்து ஆய்வு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் நின்று கொண்டு குடிக்கிறார்களோ, பருகிறார்களோ, நின்று கொண்டு சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு சிறுநீரக பிரச்சனை ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு, செரிமான கோளாறுகள் ஏற்படுகிறது என்று. எப்படிங்க, நேற்று சொன்ன செய்தி அல்ல, இன்று சொன்ன செய்தி அல்ல. சாதனங்களை எல்லாம், சாதன கருவிகள் எல்லாம் இல்லாத 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை சொல்கிறார்கள். நின்று கொண்டு நீங்கள் சாப்பிடாதீர்கள், நின்று கொண்டு குடிக்காதீர்கள். இதனால் அடுத்தவர்களுக்கு ஒன்றுமல்ல, பார்ப்பவர்களுக்கு ஒன்றுமல்ல, உங்களுக்கு உங்களுடைய உடலிலே சில இடையூறுகள் ஏற்படுகிறது என்று ஆய்வு செய்து சொல்கிறார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட அந்த தலைவர் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? அது மட்டுமல்ல, ஆட்டு இறைச்சி இருக்குல்ல, அந்த ஆட்டில் நீங்கள் பார்த்தீங்களாக்க கொலஸ்ட்ரால் இருக்குது, ஆட்டில் கொலஸ்ட்ரால் இருக்குது. ஆனால் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்டு இறைச்சியை சாப்பிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஆட்டில எந்த உறுப்பை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விரும்பி சாப்பிட்டு இருக்காங்க என்பதை நாம தெரிஞ்சிருக்கிறோம். எந்த உறுப்பு?
ஆட்டினுடைய முன் சப்பையைத்தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி சாப்பிடுவார்கள். ஆனா இன்னைக்கு ஆய்வு செய்யறாங்க. என்ன ஆய்வு செய்யறாங்க? ஏன் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆட்டிலே பல பாகங்கள் இருக்கிறது, ஆனால் அந்த முன் சப்பையை மட்டும் ஏன் விரும்பி சாப்பிட்டார்கள் என்று ஆய்வுக்கு எடுத்து அதிலே அறிக்கை வெளியிடுகிறார்கள். என்ன வெளியிடுகிறார்கள் தெரியுங்களா? ஆட்டிலே கொலஸ்ட்ரால் இருக்கிறது, ஆனால் ஆட்டினுடைய முன் சப்பையிலே கொலஸ்ட்ரால் ஒரு ஜீரோ கூட இல்லை. எப்படிங்க? நீங்க எங்க வேண்டாலும் எடுத்து பாருங்க, யார்கிட்ட வேண்டாலும் கேளுங்க, ஆட்டினுடைய முன் சப்பையில கொலஸ்ட்ராலே இல்லை. அப்ப கருவிகள் இல்லாமல் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க, இறைச்சி சாப்பிட போகிறாயா தோழரே, முன் சப்பையை நீங்கள் விரும்பி சாப்பிடுங்கள். ஏன்? அதிலே கொலஸ்ட்ரால் இல்லை. எப்ப சொல்றாங்க? அன்றைக்கே சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்ப எப்படிப்பட்ட தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து மதினாவுக்கு போனாங்க. மதினாவுக்கு போய் கொஞ்ச காலத்திற்கு பார்த்தீங்களாக்க என்ன, அங்கே உள்ள அதாவது மருத்துவர்கள், அன்றைய காலத்தில் உள்ள டாக்டர்கள், மக்களுக்கெல்லாம் வைத்தியம் பண்ணக்கூடிய அந்த மருத்துவர்கள் எல்லாம் பலர்களும் வர்றாங்க, மதினாவுக்கு வர்றாங்க. வந்து கேட்குறாங்க, நாயகமே நீங்கள் வந்ததிலிருந்து மதினாவிலும் சரி மதினாவை சுற்றிலும் சரி என்ன செய்யலை, யாருமே அதிகமாக அதாவது சிகிச்சை செய்வதற்காக யாருமே வர்றது கிடையாது. சுருக்கமாக சொல்ல போனால் கஸ்டமர்லாம் குறைஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு யார்கிட்ட சொல்கிறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட மருத்துவர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவங்க கேட்டாங்க என்ன காரணம் அப்படிங்கிறப்ப சொன்னாங்க, நான் மக்களுக்கு சொன்ன செய்தி என்னன்னு சொன்னால், பசி எடுத்த பிறகு நீங்கள் சாப்பிடுங்கள். எப்படிங்க? பசி எடுத்த பிறகு, நல்ல வயிறு நிறைய இருக்கிறது, ஒரு வீட்டுக்கு போறான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறக்க நீங்க இருக்காதீங்க. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வயிறு நிரம்ப இருக்கிறப்ப வீட்டுக்கு சாப்பிடாதீர்கள். அதே போல சாப்பிடுகின்ற பொழுது அளவை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். குழு வஸ்ரபு, எப்படிங்க? அளவோடு குடிங்க, அளவோடு சாப்பிடுங்க சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அதாவது பசி வந்த பிறகு சாப்பிடுங்கள், சாப்பிடுகின்ற பொழுது கிடைத்ததையெல்லாம் கொட்டிக்கிற வேண்டும் என்று நீங்கள் எண்ணத்தோடு சாப்பிடாதீர்கள் என்று 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த சொன்ன செய்தி இன்றைக்கு மருத்துவ உலகம் சொல்கிறது. யார் அளவோடு சாப்பிடுகிறார்களோ வளமோடு வாழ்வார்கள், மருத்துவ ஆய்வு சொல்கிறது. அளவுக்கு அதிகமாக சாப்பிடுகின்ற பொழுது அவர்களுக்கு பல இடையூறுகள் ஏற்படுகிறது. நடக்குகின்ற பொழுது மூச்சு திணறல், இன்னும் இது போன்ற பல வழிகளை எல்லாம் சொல்லி காட்டுகிறார்கள். எப்ப? அளவுக்கு அதிகமாக சாப்பிடுகின்ற பொழுதும் வயிறு நிரம்ப இருக்கிறப்ப சரி கிடைச்சிருச்சு, சரி வருத்தப்படுவார்களே, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுகலாமே என்று சாப்பிடுகின்ற பொழுது அவர்களுக்கு உடலில் தொந்தரவு ஏற்படுகிறது, நோய் ஏற்படுகிறது என்று நீங்களும் நானும் சொல்லவில்லை, மருத்துவ ஆய்வு சொல்கிறது. என்று சொன்னால் அன்றைக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்பே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அளவோடு சாப்பிடுங்க, அளவோடு குடியுங்கள், வளமோடு வாழ்வீர்கள் என்று சொன்னார்கள். அதே போல நீங்கள் பார்க்கின்ற பொழுது சிலர்களை பார்த்தீங்களாக்கா வெள்ளிக்கிழமையாக இருக்கு, அதாவது சிலர்களோட வீட்டில் சில பகுதிகளில் பார்த்தீங்களாக்கா இறைச்சி குழம்பு வைக்கக்கூடிய தருணத்தில் இறைச்சியில் முருங்கைக்காய் கத்திரிக்காய் சில பகுதிகளில் போடுவாங்க, சில பகுதிகளில் இறைச்சி முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு கத்திரி இப்படி போடுவாங்க. இன்னும் சில பகுதி இருக்கு இறைச்சியிலேயே வாழைக்காய் போட்டு சமைப்பாங்க. ஆனால் அரபு உலகத்தில் பார்த்தீங்களாக்க இறைச்சி குழம்புல சுரக்காய் போட்டு செய்வாங்க. ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு மாதிரி. அப்ப அரபிகள்ல வந்து அன்னைக்கு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் பார்த்தீங்களாக்கும் இறைச்சி குழம்புன்னு சொன்னா அதுல சுரக்காய் இருக்கும். அப்ப அனஸ் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நானும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போன ஒரு விருந்துக்கு போனோம்.
எப்படிங்க, போன விருந்துக்கு போனோம். அந்த ஆணத்தில் குழம்புல பார்த்தீங்களாக்க இறைச்சி இருக்கிறது, சுரக்காய் இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த குழம்பிலிருந்து எடுத்துக்கின்ற பொழுது சுரக்காயத்தான் அதிகம் எடுத்து சாப்பிட்டார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, சொல்கிறாங்க, அதற்கு முன்பு வரைக்கும் சுரக்காய் எனக்கு பிடிக்காது. எப்படிங்க, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட பார்த்தேனே, அதற்கு முன்பு வரைக்கும் சுரக்காய் எனக்கு பிடிக்காது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுரக்காயை அதிகம் எடுத்து சாப்பிடுகிறார்கள் என்ற உடனேயே என்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டேன். அன்றிலிருந்து சுரக்காயை அதிகம் விரும்ப சாப்பிட்டேன். அப்ப சொல்றாங்க, அப்ப இறைச்சியில ஏன் சுரக்காயை போடுகிறார்கள் என்று சொன்னால், இறைச்சியில நான் சொன்னேன் அல்லவா, கொலஸ்ட்ரால் இருக்கிறது. அந்த கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தியை அல்லாஹ் தஆலா சுரக்காய்க்கு வைத்திருக்கிறார். எப்படிங்க, கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தியை சுரக்காய்க்கு வைத்திருக்கிறான். ஆகையினால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுரக்காயை விரும்பி சாப்பிட்டார்கள். அப்ப என்ன சொல்றாங்க, சுரக்காயை நீங்கள் அதிகமாக சாப்பிடுவதன் மூலமாக கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தக்கூடியது இருக்கிறது. இன்று இன்னும் ஆய்வு சொல்கிறார்கள், யார் யாரெல்லாம் சுரக்காயை அதிகமாக சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு இரத்த ஓட்டம் சீராக அமையும் என்று, அந்த சுரக்காய் சாப்பிடக்கூடியவர்களுக்கு என்று ஆய்வு செய்து சொல்கிறார்கள். என்று சொன்னால், அன்றைக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன தலைவருடைய சொல்லு எப்படி, இன்றைக்கு தலைவர் சொல்லக்கூடிய சொல்கள் எப்படி இருக்கிறது என்று நான் பார்க்கின்ற பொழுது, அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன எந்த செய்தியாக இருந்தாலும் நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஆய்வு செய்தால் அதிலே மக்களுக்கு பல பிரயோஜனத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. தண்ணீரை குடிக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த தண்ணீரிலே மூச்சு விட்டு நீங்கள் குடிக்காதீர்கள் என்று சொல்கிறார்கள். அப்படி நீங்கள் தண்ணீரிலே குடிக்கக்கூடிய தண்ணீரிலேயே உங்களுடைய மூச்சுகளை நீங்கள் விடுகின்ற பொழுது கிருமிகள் உங்களுக்கு தொற்றும். எப்படிங்க, கிருமிகள் தொட்டும். 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு மெடக்காக நீங்கள் தண்ணீரை குடிங்கள். அப்படி குடிக்கின்ற பொழுது தண்ணீர் சீராக செல்கிறது, எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு சரியாக செல்கிறது. அந்த தண்ணீரின் மூலமாக என்ன பயன் கிடைக்குமோ அந்த பயன் கிடைக்கிறது என்று அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரும் சொல்லி இருக்கிறார்கள். அது மட்டுமா, சொன்ன செய்திகள் ஏராளம் தாராளமாக இருக்கிறது. சொல்லுகின்றார்கள், தூங்குகின்ற பொழுது படுக்குகின்ற பொழுது குப்பரக்க படுக்காதீங்க. எப்படிங்க, நாம நினைப்போம் சில நேரங்களில் கொரோனா காலகட்டத்தில் கூட சொன்னா குப்பரக்கா படுங்க அப்படின்ற சில பேர்கள் சொன்னாங்க. ஆனால் நீங்க பார்த்தீங்களாக்க அப்பொழுது அந்த தருணத்திலே ஒரு ஆய்வு செய்கிறார்கள். என்ன ஆய்வு செய்து ஒரு ஆய்வு வெளியிட்டார்கள், யார் யாரெல்லாம் குப்பரக்க படுக்கிறார்கள் அந்த மூச்சு திணறல் என்பது மாற்றமாக வருகிறது. எப்படிங்க, மூச்சு வாங்குறப்ப வயிறு உள்ள போகும். ஆனால் நீங்கள் குப்பரக்க படுக்கின்ற பொழுது அதற்கு நேர் மாற்றமாக ஆகிவிடுகிறது. மட்டுமல்ல, அதன் மூலமாக கழுத்து வலி வருகிறது, முதுகு வலி வருகிறது, இன்னும் பல உடலில் பல வலிகள் வருகிறது. ஆகையினால் நீங்கள் குப்பர படுக்கக்கூடாது என்று 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணல் பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தால் சொல்லியிருக்கிறார்கள். நாம் பார்க்குறோம், சில நேரத்தில் சாப்பிட்றோம், சில நேரத்தில் குடிக்கிறோம். குடிக்கக்கூடிய தருணத்தில் ஈ விழுந்துடும். எப்படிங்க, ஈ விழுந்துடும். சில பேர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஈ விழுந்துருச்சு அந்த டீயை தூக்கி அப்படியே போட்டு விட்டுருவாங்க. ஈ விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணவு விட்டுட்டு வேற எதில் நின்றுவாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, உணவுகளை வீண் விரயம் செய்யக்கூடாது. சொல்லிட்டு சொல்றாங்க, உங்களுடைய பாத்திரத்தில் ஈ விழுந்து விட்டால் 1927 ஒரு ஆய்வு செய்தார்கள். உணவிலே ஈ விழுந்து விட்டால் அதில் கிருமிகள் தொட்டுகிறது என்று ஆய்வு செய்து முடித்து விட்டார்கள். எப்பங்க, 1927. ஆனால் சமீபத்திலே கொஞ்ச வருஷத்திற்கு முன்பு சவுதியிலே அப்துல் அஜீஸ் கிங்கு, அதாவது அவங்களுடைய யூனிவர்சிட்டியிலே ஆய்வு செய்திருக்கிறார்கள். எப்படின்னு சொன்னா, இந்த ஹதீஸை ஒரு ஈ விழுந்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க,
டீயிலையோ அல்லது தண்ணீரிலோ அல்லது உணவிலோ ஈ விழுந்து விட்டால் மீண்டும் ஒரு தடவை அந்த உணவிலோ நீங்கள் அதை முக்கிவிட்டு சாப்பிடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன அந்த செய்தியை, அந்த ஹதீஸை யூனிவர்சிட்டி, சவுதியில உள்ள யூனிவர்சிட்டியில ஆய்வுக்கு எடுத்தார்கள். அப்ப ஆய்வு செய்து அவங்க அறிக்கை வெளியிடுறாங்க. எப்படின்னு சொன்னா, ஈ இருக்கிறது, அந்த ஈயில ஒரு ரெக்கையில நோய் இருக்கிறது, இன்னொரு ரெக்கையில நிவாரணம் இருக்கிறது. எப்படிங்க? நாம ஈண்டு சாதாரண நினைச்சிடறோம். ஆனா அல்லாஹ் அதுல எப்படி ஒரு இதை வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? ஈயினுடைய 2 ரெக்கையில் ஒரு ரெக்கையில நோய் கிருமிகள் இருக்கிறது, இன்னொரு ரெக்கையில நிவாரணத்திற்கு உண்டான மருந்து அந்த ரெக்கையில் அல்லாஹ்வுல வச்சிருக்கிறான். அதனால தான் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் சாப்பிடுகின்ற பொழுது குடிக்கிறீங்க, டீ குடிக்கிறீங்க, தண்ணீரை குடிக்கிறீங்க, ஈ விழுந்துருச்சா அந்த டீயை கீழே ஊத்திராதீங்க, தண்ணீரை கீழே ஊத்திராதீங்க, அது வீண் விரயமா போகும். ஆகையினால் விழுந்த அந்த ஈயை மீண்டும் நீங்கள் தண்ணீரிலே முக்கி சாப்பிடுகின்ற பொழுது உங்களுக்கு நிவாரணம் இருக்கிறது என்று 1400 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னதை சவுதியிலே யூனிவர்சிட்டியிலே சமீபத்தில் ஆய்வு செய்து சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் நான் பார்க்கின்ற பொழுது, அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் சொன்ன அத்தனைகளை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் என்ன செய்யும்? சுயநலத்திற்காக அல்ல, மக்களுடைய நலனத்திற்காக மட்டுமல்ல, இன்றைய வரைக்கும் மட்டுமல்ல, உலகம் அழியும் வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அத்தனை செய்தியும் நமக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, பயன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மகா தலைவரை உலகத்தில் நீங்கள் யாரையும் பார்க்க முடியாது. சில தலைவர்கள் சொல்லுவார்கள், என்ன செய்ய சொல்லுவார்கள், காரு கொடுங்க அப்படிம்பாங்க. ஆனா அது மக்களுக்கு பிரயோஜனமா? ஆனா அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எந்த சொல்ல நீங்க எடுங்க, எதை வேண்டாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள், அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது உலகம் அழியும் வரை மக்களுக்கு பிரயோஜனத்தை தரக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவருடைய உம்மத்தாக அல்லாஹ் நம்மளை ஆக்கியிருக்கிறார் சொன்னால், அந்த அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மவர்களை எப்படி வாழ சொல்லி வழிகாட்டி இருக்கிறார்களோ அந்த வழியின் பிரகாரம் பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் மட்டுமல்ல உலகெங்கும் ஜொலிக்கக்கூடிய அத்தனை முஸ்லிம்களுக்கும் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.